வணங்குகிறோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். மீண்டுமாக வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். விடுதலையாக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். குணப்படுத்தும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காண்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். மீண்டுமாக வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். ரட்சிக்கின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். இரக்கமுள்ள தெய்வமே ஆராதிக்கின்றோம். சுகம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். தரிசனமாகின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். சுகம் கொடுக்கும் தெய்வமே ஆராதிக்கின்றோம். தரிசனமாகின்ற தெய்வமே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரை ஆராதிக்கின்றோம். கண்ணீரை காண்பவரை ஆராதிக்கின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரை ஆராதிக்கின்றோம். கண்ணீரை காண்பவரை ஆராதிக்கின்றோம். நோய்களை எல்லாம் தீர்ப்பவரை ஆராதிக்கின்றோம். சாத்தானை ஜெயித்தவரை ஆராதிக்கின்றோம். நோய்களை எல்லாம் தீர்ப்பவரை ஆராதிக்கின்றோம். சாத்தானை ஜெயித்தவரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம்,
நாதரை ஆராதிக்கின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா, எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி விடிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, போற்றி இயேசுவே. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்கள் மத்தியில் வாசம் செய்ய வந்த அன்பு இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, துதிக்கிறோம் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கிறோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கிறோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகிறோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் உங்களை முழுவதுமே ஒப்பு கொடுத்துருங்க. நாம் ஜெபம் பண்ண போறோம், செபிக்க போகிறோம், பிறருக்காய் மன்றாட போகிறோம். ஒரு மொய்சனை போல, ஒரு இயேசுவை போல நாமும் பிறருக்காய் செபிக்கிற ஜனமாய், பிறருக்காய் மன்றாடுகிற ஜனமாய், பிறருடைய ஆத்மாக்களுடைய வீடு அவருடைய ஆத்மாக்கள் அனைத்தும் ஆண்டவருடைய பாதத்தில் சேரும்படியாக இந்த வேளையில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதோ நாம் ஜெபிக்க இருக்கிற இந்த வேளையில உங்களை முழுவதுமாய் ஆண்டவர் கரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம தூய்மையாக்கி கொள்ளுங்க. உங்க உடலை ஒப்பு கொடுங்க, உங்க உயிரை ஒப்பு கொடுங்க, உங்க உணர்ச்சிகளை ஒப்பு கொடுங்க, உங்க அறிவை ஒப்பு கொடுங்க, உங்க மனதை ஒப்பு கொடுங்க. இதை கொண்டு நீங்க வாழ்க்கையில செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் எல்லா தீமைகளையும் ஒப்பு கொடுங்க. இதை கொண்டு இந்த உடல் உறுப்புகளை கொண்டு நாம் செய்திருக்கிற எல்லா தீமைகளையும் எல்லா நன்மைகளையும் எல்லா பாவங்களையும் எல்லா குற்றம் குறைகளையும் எல்லா பலவீனங்களையும் எல்லா இயலாமைகளையும் ஒப்புக் கொடுங்க. உங்களுக்கு எதிராக நீங்கள் செய்த பாவங்களையும், பிறருக்கு எதிராக நீங்கள் செய்த பாவத்தையும், இந்த சமூகத்திற்கு எதிராக நீங்கள் செய்த பாவத்தையும், இயற்கைக்கு எதிராக நீங்கள் செய்த பாவத்தையும், இந்த கடவுளுக்கு எதிராக நீங்கள் செய்த பாவங்களையும் ஒப்புக் கொடுங்க. இந்த 5 வகையில நாம் தவறு இருப்போம் என்று சொன்னால், தனக்கு எதிராக நாம் எழுந்திருப்போம் என்று சொன்னால், பலகீனத்திலேயோ இயலாமையிலேயோ சோம்பேறித்தனத்திலேயோ ஆசையிலேயோ சுய விருப்பத்திலேயோ நாம் பாவம் செய்திருப்போம் என்று சொன்னால், நம்முடைய போட்டி பொறாமையிலே பிறருக்கு எதிராக பாவம் செய்திருப்போம் என்று சொன்னால், இந்த சமூகத்துக்கு எதிராக பாவம் செய்திருப்போம் என்று சொன்னால், இந்த இயற்கைக்கு எதிராக இறைவனுக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருப்போம் என்று சொன்னால், ஆவியானவருக்கு எதிராக பாவம் செய்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் கரல் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. பிரியமான சகோதரனே, ஒரு யோபு எப்போல ஒப்பு கொடுங்க, யோபு எப்போல ஒப்பு கொடுங்க, உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க. அமைதியா இருக்காங்க. ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இயேசு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆவியான என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும்,
என்னை ஆசீர்வதியும், என்னை தூய்மையாக்கும், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஆசீர்வதியும், என்னை தூய்மையாக்கும், என் பலகீனங்கள்லாம் மாற்றும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படியா ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை தூய்மையாக்கும்படியா ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்கும்படியா ஒப்பு கொடுங்க. யோபுவை போல ஒவ்வொரு வாரமும் இறுதி நாட்களிலே தன் பிள்ளைகளையும் தன்னையும் தூய்மைப்படுத்திக் கொள்ள வழி ஒப்பு கொடுத்த என்று சொல்லப்படுகிறது. அதே போல இந்த நாட்களிலும் இந்த வாரத்தில் கடந்த வாரத்தில் நாம் செய்திருக்கிற எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து தூய்மையாகும்படியா ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை சந்திக்கட்டும், ஆண்டவர் உங்களை தொடட்டும், ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கட்டும், ஆண்டவர் உங்களை தொடட்டும், ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். இப்பொழுது இந்த நிமிஷமே ஆண்டவர் உன்னை சந்திப்பாராக. இப்பொழுது இந்த நிமிஷமே ஆண்டவர் உன்னை தொடுவாராக. இப்பொழுது உங்களுக்குள்ள வல்லமை நிரம்புவதாக, தூய்மை அடைவீர்களாக. இப்பொழுது ஆண்டவர் சந்திக்கும்படியா ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சந்திக்கும்படியா ஒப்பு கொடுங்க. இயேசு உங்களை தொடும்படியா ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை சந்திக்கட்டும், இயேசு உங்களை சந்திக்கட்டும், வல்லமையால் நிரப்பட்டும். அவருடைய இரக்கமும் அவருடைய பரிவும் இப்பொழுது உங்களுக்கு கிடைப்பதாக. அவருடைய இரக்கமும் அவருடைய பரிவும் அவருடைய அன்பும் இப்பொழுது உங்களுக்கு தயவும் கிடைக்கும்படியா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமது இரக்கம், இயேசுவே உமது அன்பு, ஆவியானவரே உமது பரிவு எங்களை கடந்து வரட்டும் ஐயா, எங்களை கடந்து வரட்டும். ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்களை தூய்மையாக்கும், எங்களை மன்னியும், எங்களை தூய்மையாக்கும், எங்களை பலப்படுத்தும், எங்களை சக்திப்படுத்தும், எங்களுக்குள்ளே மனமாற்றத்தை உண்டு பண்ணும்படியா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து செபியுங்க. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் இப்பொழுது தூய்மையாக்குவாராக, இப்பொழுது எங்களை தூய்மையாக்குவாராக. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலக ரட்சகரே. ஆமென். Thank you Jesus. உன்னத பலியாக அப்பா ஸ்தோத்திரம். ஒப்பு உருக்கமா கொடுத்தீரையா. உருக்கமா பாடுங்க. உம்மையே எனக்காக பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படுக. உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க, நம்மளை வாழ வைக்க, உன்னை வாழ வைக்க. வெண்கல சர்ப்பமானி எங்களை வாழ வைக்க, வெண்கல சர்ப்பமானி நோக்கி பார்த்ததை நான் பிழைத்து கொண்டோமையா. உம்மை நோக்கி பார்ப்பதை நான் பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எமக்காக, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக, உன்னத பலியாக. பிரியமானவர்களே, நம்மளை தூய்மையாக்கும்படியாய், நம்மளை பரிசுத்தமாக்கும்படியாய், நம் வாழ்விலே ஆண்டவருடைய ஐக்கியமாக கொள்ளும்படியாய் தடையா இருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களை பரிசுத்தமாக்கி தூய்மையாக்கி அவரோடு ஒப்புவாக்கி கொண்ட அந்த நம்பிக்கையிலே நாம் பிறருக்காக ஜெபிப்போம், ஆண்டவருக்காக மன்றாடுவோம். ஒரே மனதோடு இருவர் மனம் ஒருமித்து எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையிலே மரியாளும் மற்ற பெண்களும் மற்ற சீடர்களும் சேர்ந்து அந்த மாடி அறையிலே ஒரே மனதுடன் ஜெபித்துக் கொண்டு சொல்லப்படுகிறது. அந்த மனநிலையிலே ஜெபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 குழந்தை பேருக்காக நாம் ஜெபிக்கிறோம். அருள் செல்வன், ஜெயசூர்யா, பரமேஸ்வரி, மரி அந்தோனி, ஹென்றி, வின்சி, ஜெயராஜ், பிரியா, சிவா, அடிலா ஜெர்லின், அபிலா ஜெர்லின், ரஞ்சிதா ஜெகன், சேவியர் அனிஷா, சிலுவை ஜெபமா, மாசானமுத்து ராஜா, இவர்களுக்கெல்லாம் குழந்தை பேர் வேண்டும் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதே போல் இந்த இடத்துல கூட நீங்கள் குழந்தை பேருக்காக ஜெபிக்க வந்திருப்பீங்க என்று சொன்னால் உங்களுக்கோ உங்களுடைய மருமகளுக்கோ இல்லை உங்களுடைய மகளுக்கோ இல்லை மகனுக்கோ யாருக்காவது குழந்தை பேர் என்று சொல்லி ஜெபிக்க வந்திருப்பீங்க என்று சொன்னால் தயவுசெய்து நம்பிக்கையோடு
இந்த ஜெபிக்கிறேன் நம்பிக்கையோடு ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற நம்பிக்கையோடு நீங்கள் முழங்கால் படியிடுங்கள். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை சந்திக்கும்படியா இந்த வேளை ஜெபம் பண்ணுவோம். குழந்தை பேருக்காக சுருக்கமா இருடுங்க. ஸ்தோத்திரம். ஏசப்பா சோதரம் அப்பா, இந்த வெளியப்பா அம்மையா துதிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம் அப்பா. ஆமென். அப்பா ஏசப்பா அந்த குழந்தை பையதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா சோதரம் அப்பா, அவங்க செஞ்ச பாவத்தெல்லாம் நீங்க மன்னிப்பதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென். ஏசப்பா சோதரம் அப்பா, குழந்தை பையதை நீங்க கொடுக்கறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா அந்த இடத்துல கண்ணீரோடு வந்திருப்பாங்க ஏசப்பா, அந்த கண்ணீரெலாம் நீங்க பார்க்கறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு ஏசப்பா ஏசப்பா எங்களோட குழந்தை கிடைச்சதுக்காக ஒரு சாட்சியா நிற்கிறதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா துதிக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஏதோ குழந்தை பேருக்காக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஒரு முறை உங்களை கையில் உயர்த்தி அப்பா பிதாவே நன்றியோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை பேருக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு இந்த யாருக்கெல்லாம் குழந்தை வேண்டும் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறோமோ அந்த ஜெபத்தை நீ ஆசீர்வதித்து எங்களுக்கு நம்பிக்கையோடு கொடுக்கிறீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா. திருமண காரியத்திற்காக ஜெபிக்கிறோம். சுகந்தி, விஜயா, அந்தோனி சேவியர், ஆல்வின் ராயன், ராஜா, செல்வம், மாரியம்மாள், பிரிஷி மேரி, ஜோதி, ஜேம்ஸு, முத்து, பிரித்திகா இவர்களுக்கெல்லாம் திருமணம் வரணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல அப்படி திருமணத்திற்காக இந்த இடத்துல ஜெபிக்க வந்திருப்பேன் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளின் பெயரையும் உங்களுடைய மகனுடைய பெயரையும் சொல்லிக்கங்க. ஆண்டவரே இந்த சில பேர் என்ன கேட்டிருக்கிறாங்க, 30 வயசு 34 வயசு ஆச்சு, சில பேருக்கு 40 வயசு ஆயிடுச்சு, சில பேருக்கு மறுமணத்திற்காக ஜாமீனை கேட்டிருக்கிறாங்க. எல்லாருக்காக இந்த வேலை ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சந்திக்கும்படியாக நம்ம மன்றாட இந்த வேலையில் சாமிநாதன். ஸ்தோத்திரம் ஆண்டவர். சுருக்கமா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஆமென். திருமண ஆண்டவரே, எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்பவரே, எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகின்ற எங்கள் அன்பு நேசரே, எங்களை காண்கின்ற தெய்வமே, எங்களை காக்குகின்ற தெய்வமே, எங்களை வழிநடத்துகின்ற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்டிருக்கின்ற அந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் எங்களுக்கு பதில் தந்து தேவைகளை எல்லாம் நீர் சந்திப்பீராக. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. எங்களுக்கு பதில் தருவீராக தெய்வமே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே. திருமண காரியத்திற்காக ஒரு முறை கரங்களை உயர்த்தி அப்பா பிதாவே, அன்பான தேவனே, ஏசு ராஜாவே, ஏதோ இந்த நாட்களில் இந்த திருமண காரியத்திற்காக ஜெபித்திருக்கிறோம் தகப்பனே. இந்த ஆணையும் பெண்ணையும் இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீ வாசிக்கப்பட்டிருந்த பெயர்களை நீர் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஆண்டவரே. தோபித்துக்கேற்ற சாராளை கொடுத்தது போல இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த மகனுக்கேற்ற மகளையும் மகளுக்கேற்ற மகனையும் நீ இந்த வேளையிலே சந்திக்கிறீர், இந்த வேளையிலே பொருத்தத்தை ஏற்படுத்துகிறீர், இந்த வேளையிலே சந்திக்கிறீர் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்ததாக குடும்ப அமைதிக்காகவும் ஒற்றுமைக்காகவும் மனமாற்றத்திற்காகவும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்காக ஜெபிக்கிறாங்க. நித்யஸ்ரீ, பிரிஜிட்டா, ராஜா, அமுதா, அஸ்வின், சுரேஷ், அந்தோனி ராமர், ஜெயக்குமார், டார்வின், பிரின்சி, வயலட் மேரி, சந்திரிகா கனி, சந்தியாக ராஜன், எம் சாந்தி இவர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை, மனமாற்றம், ஒன்று சேர்ந்து வாழுதல் போன்ற காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்க. கண்டிப்பாக இவர்களை ஆண்டவர் சந்திக்கும்படியா நான் அந்த வேலை ஜெபிக்கிறேன். அப்பா பிதாவே நன்றி, இயேசு ஆண்டவர் நன்றி, ஆவியான நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. இதோ பிரிந்து போன குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திலே குடியினால் இந்த டாஸ்மாக்கினாலும் பொறுப்பற்ற தன்மையினால் குடும்பத்தில் காணப்படுகிற ஒற்றுமையின்மை உமது கரங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. பொருளாதாரம் இன்றி காணப்படுகிற அந்த கஷ்டமான சூழ்நிலை உமது கரங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. வேலைவாய்ப்பின்றி கஷ்டப்படுகிற இதனால் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகள் உமது கரங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்காமல் இருப்பதனால் அதனால் ஏற்படுகிற குடும்ப கஷ்டத்தை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள் ஆண்டவர் நல்ல புரிதலை ஏற்படுத்துவதற்காக நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவதற்காக நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது இந்த நிமிஷமே குடும்பத்தில் அமைதியை உண்டாக்குவதற்காய், சந்தோஷத்தை உண்டாவதற்காய், மகிழ்ச்சியை உண்டாவதற்காய், பிரிந்து போனிருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரும்படியாய், பிரிந்து போனிருக்கிற பிள்ளைகள் ஒன்று சேரும்படியாய் ஆண்டவர் இப்பொழுது சந்திப்பாராக. அந்த பிள்ளைகளோடும் அந்த கணவன் மனைவிகளோடும் ஆண்டவர் இப்பொழுதே பேசுவாராக. இப்பொழுதே பேசி அவர்களுக்குள்ளே ஒற்றுமையான வாழ்க்கை ஏற்படுத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்தது வேலை வாய்ப்புக்காகவும் பொருளாதாரம், வீடு, நிலம் போன்ற தொழில், கடன், விவசாயம் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புக்காக பிரான்சிஸ், முத்துலட்சுமி, பாலு, பெனிட்டா, சிவசுந்தரி, செல்வராஜி, சகாய ரோஷன்,
ததேயிஸ், ஹென்றி, ஆல்வின், ஜெபா, லூர்து, கே தங்கவேலன், பாஸ், மகாலட்சுமி, எஸ் கோமதி, செல்வி, இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அந்த வேலை வாய்ப்புக்காக நாம் செபிக்கிறோம். அடுத்ததாக பொருளாதாரம், வீடு, நிலம், தொழில், கடன், விவசாயம், ஆடு மாடு வைத்திருப்பவர்களுக்கெல்லாம், சிறு தொழில் செய்வர்களுக்கெல்லாம், வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் இந்த வேலை ஒப்புக் கொடுக்கிறோம். பழனி, ஜார்ஜ் மேரி, பிளெஸ்ஸி, சகாய தெரசான், காயத்ரி, பொன்னுத்தாய், செல்வ மிக்கேல், ராஜா, ஸ்வேதா, ஞானசிங், பூங்கனி, குமார், இவர்களுக்கெல்லாம் பொருளாதாரம், வீடு, நிலம், தொழில் போன்ற கடன் போன்ற பிரச்சனை விடுபடும்படியாக கேட்டிருக்கிறாங்க. விவசாயம் செய்கிறவங்களுக்கு விவசாயத்தில் செழிக்கும்படியாக கேட்டிருக்கிறாங்க. ஆடு மாடுகள் மற்றும் கோழிகள் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அதிலே நல்ல வருமானம்படியாக கேட்டிருக்கிறாங்க. பொருளாதாரம் உயரும்படியாக செபிக்கிற இந்த வேலையில் ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஒப்புக் கொடுக்குற இந்த வேலையில் எல்லோரும் முழங்கால் படி போடுங்க. இந்த வேலை ஜெபம் பண்ணுவோம். இந்த வேலையில் வேலை வாய்ப்புக்காகவும் இந்த பொருளாதார நெருக்கடியில் தீர்ம்படியாக ஒப்புக் கொடுங்க. ஜெபம் பண்ணுவோம் இந்த வேலையில். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமே உங்களுக்கு கரங்களை உயர்த்தி முழங்கால் படிப்பட்டு எல்லாருமே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த வேலை வாய்ப்புக்காக ஒப்புக் கொடுங்க. வேலை வாய்ப்புக்காக ஒப்புக் கொடுங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். உங்களுடைய மகனுடைய வாழ்க்கையில வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையில வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். எழுதுகிற தேர்வில் வெற்றி பெறட்டும். ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது உங்களுடைய பொருளாதார தேவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. உங்க பொருளாதார தேவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சந்திப்பாராக. நீங்க செய்கிற தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். நீ வைத்திருக்கிற வாகனத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். விவசாயத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் நீங்க என்னென்ன தொழில் நடத்திருக்கிறீங்களோ, நீங்க என்னென்ன வச்சிருக்கீங்களோ எல்லாவற்றுக்கும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுங்க. இயேசு சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுங்க. ஆவியான சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுங்க. இப்பொழுது இந்த நிமிஷமே உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய கடனையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுங்க. உங்க பொருளாதார நெருக்கடிகள் ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சந்திப்பாராக. உன் தேவைகளை அனைத்தையும் ஆண்டவர் சந்திப்பாராக. இப்பொழுதே ஆண்டவராய் கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்று சொல்வது போல ஆண்டவராய் கடவுள் இப்பொழுது இயேசு கிறிஸ்து வழியாக உங்கள் தேவைகளை அனைத்தையும் நிறைவு செய்வாராக. உங்கள் வேலை வாய்ப்பையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய கடன் பிரச்சனையும் மழை போல் உங்களுக்கு தெரியலாம். ஒன்றுமில்லாமல் போகின்ற வேலையில திருமண காரியத்துக்கு நிச்சயத்தினம் பண்ணியிருப்பீர்கள். பொருளாதாரம் இல்லாமல் இருக்கும். அவற்றையும் சந்திப்பார்கள். இந்த வேலையில இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பதற்காக நன்றியோடு செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் எழுந்திருப்போம். அப்படியே எல்லோரும் எழுந்திருச்சு உங்களிடம் கைகளை தட்டி பாட்டு பாடி கொஞ்சம் உற்சாகப்படுத்தி ஜெபம் செய்து அடுத்ததாக நாம் ஆராதனைகளை செல்வோம். நல்ல கைகளை தட்டி நல்ல பாட்டை பாடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல பாட்டு இது, நல்ல பாடுங்க. அக்கினியானவரே தீனாவாய் வாருமையா, தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினியானவரே தீனாவாய் வாருமையா, தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். அக்கினி அக்கினியே, அக்கினி அக்கினியே, அக்கினி 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 அக்கினியே, அக்கினியானவரே தீனாவாய் வாருமையா, தீனாவாய் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அகன்று விடும். சாபமெல்லாம் மாறிடட்டும் என் தெய்வமே,
புது வாழ்வு மலர்ந்திடட்டும், சாபமெல்லாம் மாறிடட்டும், என் தெய்வமே புது வாழ்வு மலர்ந்திடட்டும். அக்கினியே 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 அக்கினி 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 கைகளை தட்டி உற்சாகம் பாடுங்க. கைகளை தட்டி அக்கினி 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 நல்ல கைகளை தட்டுங்க. அக்கினி கரங்களை நல்லா தட்டுங்க. அக்கினியானவரே தீனாவ வாருமையா, தீனாவன் வந்து விட்டார், எங்கள் தீமையெல்லாம் அழிந்து விடும். வாழ்ந்தால் புரிகிறோம். பாண்புயருவர் அனுமனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவிற்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமமான புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். அதனால் உம் திருவுடல் திருரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இயேசுவுக்கு புகழ். மரிய கிளாடிஸ் சென்னையில் எழுதியிருக்கிறாங்க. சொந்த வீடு கிடைத்ததற்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. பிரைட் சுந்தர் குடும்பம் குழந்தை பேர் வழங்கியதற்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. சகாய செல்வன் பாவச்சத்திரத்திலிருந்து நல்ல சுகம் கிடைத்ததற்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. ஜோஸ்வின் மோட்சம் மயிலப்புறத்தில் எழுதியிருக்கிறாங்க. அரசு வேலை கிடைத்ததற்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. சீலா திருமண வாழ்க்கை அமைந்ததற்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. கணேஷ் அடையக்கான் குளம் கல்லடைப்பு சுகம் தந்திருக்க நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. சுஜாதா வடமலைப்பட்டியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. என் கணவர் கால் புண் குணமடைந்ததற்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. ஓய்வு பணம் கிடைத்ததற்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. நிக்ஸி ஹரியா சேராமதான் எழுதியிருக்கிறாங்க. நல்ல உடல் சுகம் கொடுத்து நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. தனசுலா வள்ளத்து நம்பிக்குளம் இடம் கிடைத்ததற்காக நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. ஹெல்த் அண்ட் தூத்துக்குள்ள எழுதியிருக்கிறாங்க. திருமணக்க நடைபெற்ற நன்றி சொல்லியிருக்காங்க. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. பீட்டர் பொட்டல் எழுதியிருக்கிறாங்க. கால் புண் ஆறியதற்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. உதயகுமாருக்கு 11வது மாதம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்த நன்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா. 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 அன்பர்களே, இப்பொழுது அந்தோணியாரின் திருவுருவம் தாங்கிய